குட் ஈவினிங் கைஸ். இன்றைக்கி நம்ம கூட மதுமிதன் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போது உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. ஹாய் கைஸ், பேசுறது கேட்குதா? எஸ் சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். என் பேர் தமிழ். ஓகே தான் எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஆக்சுவலாக என் பேர் மதுமிதன். நான் சார்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களோட ஒரு 4 years சீனியர், அவ்வளோதான். இங்கே என்ன பேர் சொல்லி கூட கூப்பிடலாம், இல்லை அண்ணன் கூட கூப்பிட்டுக்கோங்க. நான் வந்து தர்மபுரி. நான் வந்து இப்போ ஜோகோவில் மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ன்ற ரோலில் பேக் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஜாவாவில். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சார், ஜோஹோவில் எப்படி பிளேஸ் ஆனீங்க? என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுச்சு? ஓகே, நீங்கள் இப்போ எல்லாருமே சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டா இல்லை ட்ரிபிள் இயா? ஓகே, நான் வந்து ஜோகோவில் பேசுறதுக்கு வந்து நான் ஃப்ரெஷராக இருக்கும் போது தான் பேசுறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் தனியாக தான் படித்தேன். நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஸோ எனக்கு கோடிங் எதுவுமே தெரியாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் கோடிங் படித்தேன். நான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு 3 months மட்டும் தான் படித்தேன் கோடிங். ஸோ நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் வந்து பேசிக்காக ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்டாக் பண்ணேன். ஸோ ஜாவா மட்டும் நான் கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் அப் வந்து 3 மாதமும் ரொம்ப அதிகமாக போர்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது முடிச்சுட்டு ஜஸ்ட் 1 month வந்து நான் டிஎஸ்ஏ மட்டும் சைடில் பண்ணேன், லீட் கோடில். ஸோ இந்த 2 ஸ்கில்லு அப்புறம் ஓப்ஸ் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ இது மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் எந்த கம்பெனிக்கு வேணால் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களும் உங்ககிட்ட இது மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பெருசாக. வேறு நீங்கள் சைடில் ப்ராஜெக்ட் அடிஷனல் பெனிஃபிட். ஸோ நான் எப்படி இதாகனா, 3 months வந்து கோடிங் மட்டும் பண்ணேன் ஜாவாவில். ஸோ நிறைய கோட் சால்வ் பண்ணேன். ப்ளஸ் வந்து லீட் கோடில் 1 month டிஎஸ்ஏ பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து அவங்க வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஓகேண்ணா. ஓகே, வேற சார் இன்டர்வியூ பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மொத்தம் 5 rounds இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்டிடியூட் பேசிக்காக உங்களுக்கு காலேஜ்லேயே சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் அப்போ. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும், ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிடலாம். அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சுனாலே, ஜென்ரலாக நீங்கள் ஆப்டிடியூட் நல்லா சால்வ் பண்ணியிருந்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்ட் வந்து இது கோடிங் ரவுண்டு. கோடிங் ரவுண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார் லூப், அரேஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அரே கொஸ்டின்ஸ் அது லூப் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பைல் லூப் இல்லை ஃபார் லூப் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து அட்வான்ஸ்டு கோடிங் ரவுண்டு. ஸோ இந்த அட்வான்ஸ் கோடிங் ரவுண்ட் வந்து உங்ககிட்ட என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஜோவா பொறுத்த வரைக்கும் கன்சோல் அப்ளிகேஷன்ஸ்னா நீங்கள் வந்து கன்சோல்லேயே வந்து ஜஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் புக்கிங்கு, டிக்கெட் புக்கிங், அந்த மாதிரி வந்து பஸ் புக்கிங், இந்த மாதிரி ஆப்பாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஸோ வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கோடிங் ரவுண்டாக இருக்கும். அது வந்து கன்சோல் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ இது முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கோடிங் ரவுண்ட்ஸ் இதோட முடிஞ்சுது. இது மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே, நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜோவாவோட செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுலேருந்து செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சளவு இந்த 3 ரவுண்ட் கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபோர்த் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்டு. அதில் வந்து உங்ககிட்ட ஜஸ்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமில் ஸ்கில்ஸில் போட்டிருப்பீங்கல்ல, நீங்கள் என்னென்ன தெரியும்னு போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து உங்ககிட்ட கேட்க போகிறாங்க. உங்களுக்கு ஜாவா தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ஜாவாவில் இருக்க சில அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி கேட்பாங்க. அப்புறம் ஜாவாவோட மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸ். ஸோ நீங்கள் லாங்குவேஜ் எதை போடுறீங்களோ, உங்களோட ஸ்கில் என்ன போடுறீங்களோ அதுலேருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஹெச்ஆர் ரவுண்டில், டெக்னிக்கல் ஹெச்ஆரில். ஸோ ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஹெச்ஆர் ரவுண்டு தான் அது, ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட். அதில் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி, உங்களோட பிஹேவியர் எல்லாம் ஓகே ஆகின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 ரவுண்டு தான் இருக்கும் ஜோவா பொறுத்த வரைக்கும். இதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் ஆயிருவீங்க. ஓகேண்ணா. அண்ணா, ஜோஹோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் எப்படின்னா இருக்கும்? ஜோவோட ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? மற்ற கம்பெனிஸ் நான் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் ஜோவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீடமாக தான் இருக்கும். அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அவங்களே டார்மெண்டரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து ஒர்க்கு டைமிங் கிடையாது, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம்க்கு ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. விளையாடலாம் கீழே போயிட்டு அதுக்குன்னு பே ஏரியா இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்காது மற்ற கம்பெனிஸ் மாதிரி. ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருக்கும். எங்களுக்கு யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கூட வந்து நான் இப்போ 1 hour நான் பாட்டு கேட்காம தான் வந்தேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் என்ன எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல, யாரும் எங்கிட்ட எதுவும் கேட்க போகிறதில்ல. நான் எப்போ வந்தாலும் சரி, எப்போ போனாலும் சரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒர்க் மட்டும் மூவ் ஆச்சுன்னா நம்ம கிட்ட எந்த கொஸ்டின்ஸ் யாரும் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீடமாக தான் இருக்கும் இங்கே. ஓகேண்ணா.
எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கீங்க? கேட்கல, நீங்க கேக்குறீங்க? நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கீங்க இப்போ ஜோஹோல? ஜோஹோல இப்போ வந்து நான் பேக் எண்ட் டெவலப்பரா தான் இருக்கேன். நான் என்ன எதுல ஒர்க் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சில டீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டீம், பேக் எண்ட் டீம்ஸ்னு சொல்லிட்டு டெவலப்பர் டீம் இருக்கும். நான் எந்த மாதிரி டீம்ல ஒர்க் பண்றேன்னா பேக் எண்ட் தான், ஜாவால. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து ப்ராடக்ட் டீம் இல்லை. இப்போ வந்து ஜோஹோன்றது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். இப்போ ப்ராடக்ட் டீம்ல இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து ஃப்ரேம் ஒர்க் டீம். இப்போ மற்ற கம்பெனிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரும் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்க ரியாக்டோ, நேட்டிவ் ஜேஎஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கஸ்டம் ஃப்ரேம் ஒர்க் டீம்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து டைரக்டா வந்து என்னோட ப்ராடக்ட் வெளியே இருக்காது, கஸ்டமர் செமி கஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ஸ்ட் வந்து ஜோஹோக்குள்ள இருக்கிற மற்ற ப்ராடக்ட் டீம்ஸ்லாம் வந்து எங்களோட ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா இப்ப கரண்டா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சா இல்ல அட்லீஸ்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சொல்லுவீங்க? நான் வந்து உங்களுக்கு நீங்க சிஎஸ்சியா இருந்தா உங்களை நான் ஜாவா பைத்தான் ரெண்டுமே படிக்க சொல்லியிருக்கேன். நீங்க ட்ரிபிள் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு பைத்தானே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைத்தான் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும், மென்டரா இருக்குது. பைத்தான் வந்து இப்போ எல்லாருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பைத்தான் நீங்க ஒரு லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டீங்கன்னாலும் மற்ற எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணு நீங்க பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல வந்து நீங்க பேக் எண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரூட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஜாவால ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ பார்த்துட்டு அதுல நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இனிஷியலா அப்படின்னா பைத்தான் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனா எப்படின்னா ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் தான் உங்களுக்கு. லாங்குவேஜ், ரூட்ஸ், கான்செப்ட், டிஎஸ் இந்த மூணு மட்டும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா எந்த கம்பெனியும் ஹையர் பண்ண மாட்டாங்களா? எல்லா கம்பெனியும் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. பைத்தான் ஆர் ஜாவா ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் இது சூஸ் பண்ணியிருந்தீங்க, பின்ன ஏன்னா ஜோஹோ பேக் எண்டுக்கு வந்தீங்க? அப்படி நான் ஆக்சுவலாக வந்து தேர்ட் இயரில் வந்து கோடிங் லைட்டாக படித்தேன். நான் வந்து மெக்கானிக்கல் சைடில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. நான் காலேஜ் முடிகிற வரைக்கும் எனக்கு பெருசாக வந்து டீப்பாக நான் அதுவும் கொஞ்சம் ஈஸி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் எனக்கும் கொஞ்சம். ஸோ நான் வந்து ரேவதி மீன் ஸ்டூடெண்ட் தான், அவங்க தான் எனக்கு கச்சோடியாக இருந்தாங்க. நான் நல்லா தான் படிப்பேன், ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு வந்து அது கிராப் பண்ணல என்னோட அட்டென்ஷனை. செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து நான் லாக்டவுனில் தான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இன்ஜின் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நிறைய கேம் ஆடுவேன் லாக்டவுன் டைமில். ஸோ அந்த டைமில் நான் கேம் இன்ஜின் கற்றுக்கும் போது C# ஒரு லாங்குவேஜ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் ஃபோக்கஸ்ஃபுல்லாக இதில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபைனல் இயர் டைம்லேயே வந்து கொஞ்சம் கோடிங்க்கு படிக்கலான்ற மாதிரி தான் வந்துட்டேன். ஸோ ஃபைனல் இயர் ஃபுல்லாக நான் பிளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாமா, என்னோட ட்ரிப்ளி இந்த ரோபோட்டிக்ஸ் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டுக்கு எதுவுமே போகணும்னு சொல்லிட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே கோடிங் தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேண்ணா. நான் அன்ரியல் என்ஜின்ல ஏதாவது கேம் ஏதாவது கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? யூனிட்டில ஆக்சுவலா கிரியேட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நான் கத்திட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அட்வான்ஸ்டா போகணும், நம்ம 3D கேம் தான் டெவலப் பண்ணணுன்ற மாதிரி நான் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலா அது ரொம்ப எப்படி சொல்றது, என்னோட நாலேஜ் அந்த டைமுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் டீப்பா லாங்குவேஜ் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பைத்தான் பக்கம் வந்துட்டேன். கத்துக்கிட்டு நம்ம வந்து C# போகலான்ற மாதிரி C# நல்லா கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம். ஆனா அன்ரியல் என்ஜின் தான் நான் ஒரு பேசிக்கான ஒரு 2D கேம் பண்ணேன் கொஞ்ச நேரம். சரி, யூனிட்டில பேசிக்கான ஒரு 2D கேம் பண்ணேன். அது ரொம்ப இப்போ வந்து பேஷனேட்டா பண்றேன்னு கேட்ட இப்போ பண்ணல. ஆக்சுவலா இப்போ பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அதுவும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3D பண்றீங்களா இல்ல எப்படி? இல்ல 2D தான். 3D பண்றதுக்கு முன்னாடி கேம் இன்ஜினோட இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆர்கிடெக்சர் கஷ்டமா இருக்கும், மொத்த டெவலப்பிங் மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப நாலேஜபிளா இருந்தால் தான் வந்து நம்மளால ரொம்ப அது நல்லா பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நான் வந்து ஜாவா நல்லா கத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகிட்டு இருக்கோம் உள்ள. இப்ப நாங்க ட்ரிபிளி படிக்கிறோம். சப்போஸ் நமக்கு கேமிங் சைடுல ஏதாவது போகணும்னா எதுக்கு போகலாம்? இப்போ எல்லாருமே யூனிட்டின்ற இன்ஜின் வந்து யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா இப்போ யூனிட்டியில வந்து சில பாலிசிஸ் மாத்தினதுனால அன்ரியல் பக்கத்துல எல்லா கேமிங்கும் இன்ஜினும் போயிட்டு இருக்காங்க. யூனிட்டியில வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அவங்க 50 cents கேட்கறாங்கன்றதுனால இப்போ அன்ரியல் இன்ஜின் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க அன்ரியல் இன்ஜின் கத்துக்கோங்க. அன்ரியல் இன்ஜின்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் லாங்குவேஜ்க்கு. C# தான் வந்து மேஜரா அவங்க யூஸ் பண்றாங்க. C# தான்.
கேம்னாலே வந்து இந்த 2 லாங்குவேஜ் தான் மியூசிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 லாங்குவேஜ் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம் டெவலப்பர் ஆப்ஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அன்றைய என்ன இப்போ வந்து டாப்பா இருக்கு. இப்போ கேம் ஏதாவது கண்டுபிடிப்பாங்கல்ல, அதை இப்படி டெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா எதுவும் செக் பண்ணி பார்த்தேன். நம்மளோட பெங்களூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ்டார் கேம் ஸ்டோர் இது இருக்கு. அங்கேயே வந்து கேம் டெவலப் பண்றதுக்கு டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஜாபே இருக்கு. அது கூட நீங்க லிங்க்டின்ல போய் ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி எனக்கு ஜோவா கிடைச்சதுனால நான் இங்க வந்துட்டேன். அங்கெல்லாம் எவ்வளவு சேலரி தருவாங்க? இது ராக்ஸ்டார்லயா? அது மினிமமாவே உங்களுக்கு 12 அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. கேம் விளையாடுறதுக்கு மட்டுமா? ஆமா, கேம் விளையாடி அதோட பக்கோ இஷ்யூஸோ வந்துச்சுனாலும் அது டெவலப் பண்றதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி அவங்களோட கேமிங் தான் விளையாடி இருக்கணும். அதுக்குன்னு அவங்க ஒரு கிரைட்டீரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்க இப்ப போட்டீங்கனாலே பெங்களூர் ராக்ஸ்டார் போட்டீங்கனாலே உங்களுக்கு லிங்க்டின்ல வந்து அதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்க என்ன மாதிரி எல்லாம் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா நீங்க எல்லாம் இதுக்கு அவங்களோட ப்ரீவியஸ் கேம்ஸ் விளையாடி இருக்கணும், அவங்களோட கேமிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய கிரைட்டீரியா மாதிரி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க சக்சேடா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபார்மா அவங்ககிட்ட நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஒர்க் மாதிரி இருக்கும், அது ஜாலியா இருக்கலாம். ஓகேடா. ஆனா இப்ப காலேஜ் முடியறப்ப இவ்வளவு சிஜிபி நம்மள்ட்ட இருந்தாதான் பிளேஸ்மெண்ட் போக முடியும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கானா? ஆக்சுவலா நான் 7.5 தான் சிஜிபி வச்சிருந்தேன் காலேஜ் முடிக்கும் போது. நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் படிச்சேன். கடைசி டைம்ல தான் எனக்கு பிடிக்காம தான் படிச்சேன். ஸோ என்ன கேட்டீங்கன்னா சிஜிபி நீங்க ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு காலேஜ் முடிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அரியர் இல்லாம படிக்கணும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிஜிபி வந்து நான் மேஜரா வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நான் யாருமே எதிர்பார்த்து நான் கேள்விப்பட்டதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய வால்மார்ட், கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் கேட்ட வரைக்கும் இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ட்ராடனரியா காலேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் கிடையாது. எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஜம்ப் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு கோடிங் கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஸோ சிஜிபியை வந்து ரொம்ப நீங்க டீப்பா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல குட் ஸ்கோர் வச்சுக்கோங்க. மினிமம் 8 வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பெட்டர் தான். இது எந்த இடத்துலயும் 8க்கு மேல இருந்துச்சுனாலே எல்லாம் ஓகே தான் சொல்லுவாங்க. யாரும் பெருசா அதை வந்து பாக்குறது இல்லை. ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா உங்க சிஜிபிஏ உங்க அரியர் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பெருசா கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு வந்து 7 ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருக்கு. ஸோ வந்து யாரும் என்னோட ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இது வரைக்கும் நான் வந்து நான் இன்டர்வியூஸ்ல இருந்து கேட்டது கிடையாது. என்னோட சிஜிபியும் பெருசா யாரும் பார்த்தது கிடையாது. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல. ஓகேண்ணா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆனா நீங்க ஃபியூச்சர் சொல்லுங்க. ஆனா நீங்க ஃபியூச்சர்லயும் ஜோஹோலே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா, ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி? இது மீட்டிங் ரெக்கார்ட் தானே, நீங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவீங்களா? ஆமாண்ணா. இப்போ இல்ல அது எப்படி சொல்றது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ ஜோகோ தான் இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு, ஜோகோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா நான் ஜோகோல தான் இருக்குவேன். ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த சென்ஸ் வந்து ஐடியாவை பொறுத்து தான், என்னோட ஐடியா அண்ட் டைமிங் பொறுத்து தான். இப்போ வந்து கேட்டீங்கன்னா இப்போ நான் ஜோகோல ஜாயின் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ் தான் ஆகுது. நானும் இப்போ 2022 தான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். ஸோ இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஜோகோல தான் இருக்கேன். ஓகேண்ணா. நான் இப்போ கேம் டெவலப் பண்ணுவேன் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அத ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? டெஃபினட்டா ப்ரோ, டெஃபினட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி போறது, 2D கேம்ஸ் தான் பண்ணலாம்னு இருக்கோம். 2D கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாலோ நைட் இந்த மாதிரி சில கேம்ஸ்லாம் இருக்கும். நீங்க விளையாடிருக்கீங்களான்னு தெரியல. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதான் ஹாலோ நைட்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அப்புறம் எங்களோட ஃபேவரட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது அண்டர்டேல்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு கேம், ஹார்ட் டு த கேம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சலேட்டடான ஒரு 8-bit கேம் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆர்ட் ஸ்டைல் டிசைட் பண்ணணும், அதுக்கான யூஐ யூஎக்ஸ் தான் எங்ககிட்ட ஆள் இல்லை, ஃப்ரண்ட் எண்டுக்காக தான். ஸோ பேக் எண்ட் நாங்கள் எல்லாருமே பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் தான், அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அதுக்கு டைமிங் வரும்போது நாங்கள் அது பண்ணுவோம். ஜாலியாக சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீல்டுக்கு போயிருவீங்களா அப்படியே இல்லை எப்படி? ஆக்சுவலா இதெல்லாம் நான் இப்ப நீங்க யூடியூப்ல போறதுனா எனக்கு இது ப்ராப்ளம் வருமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி சொல்றதுனால சோ அந்த கேஸ்ல இருந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பாலர் ஏட்டோன்னு சொல்லிட்டு ஒரு
இந்திய கேம் ஃபேமஸா ஆச்சு. நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. அந்த அளவு பாப்புலரான மேபி வெளியே வரலாம், கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு வரலாம். ஆனா இல்லைன்னா ஜோவோ தான். ஓகே ஓகே. வேற யாருக்காவது டவுட்? அண்ணா நீங்கள் யூஐ/யூஎக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களாண்ணா? தேடிட்டு இருக்கேன்னு. ஆமா. சப்போஸ் யாராச்சும் இன்டர்ன் மாதிரி வந்தால் கொடுப்பீங்களாண்ணா? இல்ல நாங்க இன்டர்னா இப்ப நாங்களே யாரும் வந்து ப்ராஃபிட்டபிளுக்காக நாங்க பண்றது இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாராவது சும்மா அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்றது தான் ஓகே தான். எங்களுக்கு சிக்மா ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்டே ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா என் தம்பியும் உங்க காலேஜ் தான், சிஎஸ்சி தேர்ட் இயர் படிக்கிறாரு. அவர்கிட்ட தான் இப்போ யூஏஎஸ் படிக்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நேற்று தான் அவருக்கு இதெல்லாம் அனுப்பி விட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அவரை படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஓகேண்ணா. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக அப்படியாண்ணா? நீங்க பண்றதா தான் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, என்ன கத்துக்கணும்னு தெரியல, எந்தெந்த டாபிக்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன திங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஃபீல்டு உங்களுக்கு கரெக்டா இருக்குன்ற மாதிரி நீங்க சஜஷன் கேட்குறீங்களோ நான் சொல்றேன். ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா உங்களுக்கு எது ஒரு மாதிரி இருக்கு நம்ம பேசுவோம். யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகேண்ணா. செகண்ட் இயர்ஸ் தான் நீங்க எல்லாம் கோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க டெய்லி. அது உங்களுக்கு இன்கேஸ் நீங்க சிஎஸ்சிக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 hours கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வெளியே வந்து செலக்டா இருக்குது. ஓகேண்ணா. நீங்களும் இப்படி ஐடில வர மாதிரி ஐடியா இருக்கீங்களா, இல்ல ட்ரிபிள் சைட்ல போலான்னு இருக்கீங்களா? இன்னும் அது கரெக்டாக சூஸ் பண்ண முடியலண்ணா. யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு போகலான்ட்டு. ஓகே ஓகே. யாராவது டவுட் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே சரி. ஓகே போஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்ஸ். நல்லா படிங்க எல்லாரும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா படிங்க எல்லாரும். ஓகே ஓகே ஓகே. பாய். தேங்க்யூண்ணா. Okay guys, bye bye. Bye bye.